தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். என் கூட வெங்கட் சார் மற்றும் குஹன் இணைஞ்சிருக்காங்க. 2 பேரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆனந்த். நல்லா இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. நல்லா இருக்கீங்களா? இல்ல நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா? அதாவது இவங்க சொல்ற செய்திகள்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு நிமிஷம் சந்தேகம் வருது. நல்லா தான் நம்ம இருக்கோமோ? நல்லா தான் இருக்கோமா, நம்ம நாடு நல்லா தான் இருக்கா, இப்படி பல கேள்விகள் வருது. ஏன்னா வர செய்திகள் அந்த மாதிரி அந்த நமக்கு மாதிரி இருக்கு. அது என்னென்ன செய்திகள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, உண்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு 360 ஒன்ஸ் அகைன். சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஜனம் 360 நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது நம்மளுடைய 76வது எபிசோட். நம்ம 100வது எபிசோட் நெருங்கி போயிட்டு இருக்கோம் ஃபேமிலி அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ முதல் டாபிக் என்னன்னு பார்த்துடலாம். எரிவாயு சிலிண்டர் இந்தியாவில் தட்டுப்பாடா? நமக்கு தெரியும், ஈரான் இந்த போரில் பல நாடுகளில் வந்து இப்போவே லைன் கட்டி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவிலும் இதோட தாக்கம் ஏற்பட்டிருக்கதா செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வியாபார நோக்கமுள்ள சிலிண்டர்களுக்கு விற்பனை தடை செய்யப்பட்டதாக ஒரு செய்தி வருது. இது இந்தியாவில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ ஆல்ரெடி இங்கே சிகப்பு கொடி தூக்குறதுக்கு பல பேர் இருக்காங்க. என்னென்னலாம் செய்வாங்கங்கிற பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இல்லை, இந்த போர் ஆரம்பித்த புதுசுலேயே சார் எல்லாரும் அச்சப்பட்ட விஷயம் இதுதான். இந்த மாதிரி வந்து ஏதாவது பெட்ரோல் சிலிண்டருக்கு வந்து தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்திய அரசாங்கம் சொல்லிச்சு தட்டுப்பாடெல்லாம் இது ஏற்படாது, 70 நாட்கள் வந்து நம்மக்கிட்ட அதுக்கான ரிசர்வ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே இன்க்ளூடட், பெட்ரோலு, டீசலு, எல்பிஜி எல்லாமே இன்க்ளூடட். அது இது வந்து ஆக்சுவலி இந்த வார் ஃபோர்காஸ்டிங், அதாவது நம்ம வந்து வானிலை கணிப்போம் இல்லையா, அது மாதிரி வெதர் ஃபோர்காஸ்டிங் மாதிரி வார் ஃபோர்காஸ்டிங்கும் ஒரு 90-80 தான். ஒரு 10% 20% எப்போவுமே வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்காது. கொஞ்சம் டக்குன்னு மாறும். மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, திடீர்னு மழை வராது. இன்னைக்கு மழை இல்லை, எல்லாம் ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு தான் கொட்டி தீர்க்கும். பொதுவாக தமிழ்நாட்டில் என்னைக்கு மழை நல்லா பெய்யும்னு சொல்கிறாங்களோ அன்னைக்கு மழை வந்ததா இல்லை, மழை வராதுன்னு நினச்சி வெளில கிளம்பும்போது நல்ல மழை வரும். ஸோ அது மாதிரி வார் ஃபோர்காஸ்டிங்கில் அதே மாதிரி முன்ன பின்ன போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்தியா கிட்ட உண்மையிலே 70 நாட்களுக்கான இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது. உலகத்திலே அதிகமான ரிசர்வ் வைத்திருக்கக்கூடிய நாடு சைனா, இரண்டாவது இந்தியா. இந்தியா கிட்ட 70 நாட்களுக்கான ரிசர்வ் இருக்கு. ஆனால் இதில் ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பாப்புலேஷன் 2014ஆம் ஆண்டு நம்மக்கிட்ட 14 கோடி கேஸ் கனெக்ஷன் தான் இருந்தது. இன்றைக்கி 33 கோடி கேஸ் கனெக்ஷன். நான் சொல்ல டொமஸ்டிக் ஃபேமிலி, கமர்ஷியல் கிடையாது, டொமஸ்டிக் ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய மண்ணெண்ணெய் எண்ணெயிலிருந்து நிறைய 2014க்கு அப்புறம் பிரதமர் மோடி வந்து அது எல்லாருக்குமே வந்து இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கிடைக்கணுங்கிற அந்த திட்டத்தை செயல்படுத்தணுன்னே 4-5 மடங்கு அதை அப்படியே விரிவடைஞ்சிருக்கு அடைஞ்சிருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், எசென்ஷியல் கமாடிட்டி ஆக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அப்படி என்னன்னா, இந்த வார் டைம்லையோ இல்லாட்டி ஒரு நெருடலான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நாட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இனி கேஸினுடைய டிஸ்ட்ரிபியூஷன், அது பயன்படுத்துறது எப்படி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட் கையில். பெட்ரோலு, கேஸ் எல்லாமே இது வரைக்கும் சிலது ப்ரைவேட் வச்சுருந்தாங்க. ஆனால் அது ஒட்டுமொத்தமாக கவர்மெண்ட்டுக்கு என்னுடைய கண்ட்ரோலில் எடுத்திருக்கு. நமக்கு தெரியும், இந்தியாவுக்கு தேவையான 80லேருந்து 90% எல்பிஜி சவுதி அரேபியா, அந்த கல்ஃப் ஆஃப் பர்ஷியாவிலேருந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வரணும். அதை ஈரான் தடுத்துருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் வந்து தடுத்து நிறுத்திருக்கு. எந்த ஈரான்? இங்கே நிறைய கோமாளிங்க, தற்குறிகள் வந்து ஈரானுக்கு குரல் கொடு, ஈரானுக்கு குரல் கொடுன்னு கத்திட்டு இருந்தானுங்கள்ல. நம்மளோட யுஎஸ் அசம்பிளி இது கவுன்சிலேட்டு இங்கே ஜஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் கையெல்லாம் எடுத்து கல்லெல்லாம் வீசி பாகிஸ்தான்லலாம் போராடிட்டு இருந்தாங்களே, இந்தியாவிலலாம் போராடினாங்கல்ல, ஈரான் நம்மளுடைய நண்பன்னு. அந்த ஈரான் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடி வச்சுக்கிட்டு எந்த கப்பலையும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வர விடாமல் தடுத்துருக்காங்க. அப்போ அமெரிக்கா இப்போ என்ன பண்ணியிருக்குன்னா, ஈரானுடைய 43 கப்பல்களை தம்சம் பண்ணிடுச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, நிறையா டேங்கர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு வெளியே. இருந்தாலும் சில ப்ரைவேட் கம்பெனிஸ் தைரியம் காட்ட மாட்டுறாங்க. ட்ரம்ப் வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் தைரியத்தோட செயல்படுங்க, போங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் கூடுதலாக ஒரு விஷயம், நேற்று ட்ரம்ப்பும் புட்டினும் பேசியிருக்காங்க. இன்னைக்கு புட்டின் என்ன பண்ணியிருக்காருன்னா, யூரோப்புக்கு போகக்கூடிய கேஸு, ஃபியூயிலு எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. ஏதோ உலகமே வந்து இந்தியா மட்டும்தான் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருந்ததுன்னு ஒரு பிம்பத்தில் இருந்தாங்க. இப்போ தான் புரியுது, அதை தடை போடும்போது தான் புரியுது, யூரோப்பே அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இன்னொரு 1 நாள் 2 நாளில் இந்த சிக்கலே கிடையாது. ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க், சிக்கலே கிடையாது. ஆனால் சிக்கல்னு எதை சொல்கிறாங்களோ அது தீர்வடைந்து நிறைவடைந்து
வழக்கமான ஃப்ளோ வந்து வர ஆரம்பிக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதற்குள்ள இந்த டிவி சேனலு, அவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு கன்டென்ட் வேணும்ல. மைக் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போ வேண்டியது. நேத்து தயிர் சாதம், சாம்பார் சாதம்லாம் இருந்ததா? இருந்தது. இன்னைக்கு இருக்கா? இல்ல. ஐய்யய்யோ! இல்ல. கேஸ் பற்றாக்குறையினால இன்னைக்கு சாம்பார் சாதம் இல்ல. சாம்பார் சாதத்துல முருங்கக்கா வேவறதுக்கு அதிகமான நேரம் ஆகுங்கிறதுனால இன்னைக்கு சாம்பார் சாதத்துல முருங்கக்கா போடல. இந்த மாதிரி எல்லாம் பிரேக்கிங் நியூஸ். குறிப்பா இந்த இந்தியா டுடே, தமிழ்நாட்டுல சில சேனல் இருக்கு. இவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக, தொடர்ந்து கேஸ் பற்றாக்குறை அப்படி விலை ஏத்திட்டாங்க, இத ஏத்திட்டாங்க. விலை ஏத்திட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல சார். 2014 ஜனவரி மாசம் கேஸ் சிலிண்டர் விலை என்ன தெரியுமா சார் இந்தியால? ரூ. 1240 சார். இன்னைக்கு என்ன சார் கேஸ் விலை? ரூ. 920. அது எப்படி சார் 12 வருஷத்துல கேஸ் விலை குறையுது ஒரு நாட்டுல? சார் ரூ. 1240 சார் 2014 ஜனவரியில காங்கிரஸ் ஆட்சியில. இன்னைக்கு 928 சார். வெறும் 928 சார். அதுவும் உஜ்வலா ஸ்கீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரூ. 300 மானியம். அப்ப 600 சொச்சம் தான். சார் பாதிக்கு பாதி 50% சார். 2014க்கும் இப்பயும். ஸோ ஒரு பேனிக் மக்கள் மத்தியில கிரியேட் பண்ணி என்னென்னமோ இந்தியால வந்து ஒரு புரட்சி, கிளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணானுங்க. எதுவுமே வெற்றி பெறல. சரி இந்த போர பயன்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு பீதிய கிளப்பி பிரச்சனை தான். அது அரசாங்கம் கையாண்டு கொண்டிருக்கிறது. அது வந்து இன்னும் 1, 2 நாள்ல அந்த ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடும். எல்லாம் முடிஞ்சிடும். கடைசியா எனக்கு ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல இந்த மீத்தேன்லாம் எடுக்கும்போது, சில பேர் வந்து சில பிரச்சனைகள்லாம் பண்ணாங்கல்ல. ஏன் நீங்க இப்ப கேஸ் கிடைக்கலன்னு ஏன் போராடுறீங்க? கேஸ் வேணான்ட்டு தானே போராடுனீங்க. இப்ப ஏன் கேஸ் வேணான்ட்டு போராடுறீங்க? அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குங்க சார். முக்கிய காரணம் எதுன்னு பார்த்தோம்னா, இந்த உணவகங்கள் தான். இந்த உணவகங்கள் தான் இந்த பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா எல்லா உணவகங்களும் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னையிலேருந்து விலையேற்றத்த ஆரம்பிக்கிற வெப்பம் இந்த சிலிண்டர் ஆயிடுச்சு. எப்போதும் சொல்லுவாங்கல்ல, பால் ரேட் ஆயிடுச்சு, நாங்க விலையேத்துறோம். சர்க்கரை ரேட் அதிகமாயிடுச்சு, ஆட்டி விலையேற்றோம். அது மாரி சிலிண்டர் ரேட்ட வச்சு இப்போ விலையேற்றம் பல நிறுவனங்கள்ல ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா பேர் சொல்லக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்களே கூட இத முன்னெடுக்குது. இல்ல இப்ப ஒரு சில உணவகங்கள் உதாரணத்துக்கு நேரடியா சொல்ல போனா அன்னபூர்ணா அப்படிங்கிற இந்த ஹோட்டல் இவங்க எல்லாமே ஃபேமஸ். வந்து அறிவிச்சிருக்காங்க. நாங்க வந்து மெனுவை வந்து குறைச்சிட்டோம். ஏன் அப்படின்னா சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு. சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படல. சிலிண்டருக்கான அந்த புக்கிங் கால வரையறையை வந்து 21 நாள்லேருந்து 25 நாள் ஆக்கியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு அவ்வளவுதான் இது 3 வரைக்கும். நாள் ஏத்திருக்காங்க. ஆமா, ஆமா. இதுவுமே என்ன அப்படின்னா வந்து ஆரம்பத்திலேருந்தே இந்த போர் தொடங்கும் போதுலேருந்தே இந்தியா வந்து ரொம்ப நம்பிக்கையா தான் இருந்தது. ஏன்னா தேவையான அளவு ரிசர்வ் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு. ஆனா இத வேணும்னே ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இத வந்து ஒரு பிராந்திய போரா மாத்துறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா பரவணும். அப்பதான் உலகம் ஃபுல்லா எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படும். உலகம் ஃபுல்லா க்ரூட் ஆயில் தட்டுப்பாடு ஏற்படும். அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்போ இந்தியா கிட்ட 2 விஷயம். ஒண்ணு போதுமான அளவு இருப்பு இருக்கு. இன்னொன்னு இந்தியா ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் கிட்டேருந்து இந்த எரிவாயை வாங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று கனடா, அமெரிக்கா, அதுக்கப்புறம் வந்து சில பெனிசுலா. ஆமாம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் இவங்க கிட்ட எல்லாமே வந்து எரிவாயு நிறைய இருக்கு. இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆலோசனைகள்லாம் இப்போ மத்திய அரசாங்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால கூடிய விரைவில் அதை வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா எல்பிஜி சிலிண்டருக்கான தட்டுப்பாடும் கூடிய சீக்கிரமே குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல் நமக்கு பெட்ரோலை பற்றி எனக்கு தெரிஞ்சு பயம் இல்லை அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா ரஷ்யா ட்ரம்ப் வந்து இப்போ 30 நாள் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாரு. அது அவர் சொன்னாலும் சொல்லாட்டியும் அதை வாங்க தான் போகிறோம் வாங்கிட்டு தான் நம்ம. இருந்தோம். ஆமாம். அதனால பெட்ரோலுக்கு வந்து இப்போ இன்னும் சொல்லப்போனால் பெட்ரோலுக்கு எல்பிஜிக்கும் ஈரோப் வந்து இனிமேல் இந்தியாவை தான் நம்பணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ கூட இந்தியா சொல்லியிருக்கு எங்களுக்கு வந்து முதல்ல உள்நாட்டு தேவை தான். அதை நாங்கள் பார்த்துட்டு எக்ஸஸாக இருந்ததுன்னா யோசிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. அதனால் வரும் நாட்களில் இந்த போர் தொடர்ந்தால் கூட பெரிய அளவிலான ஒரு தட்டுப்பாடை இந்தியா சந்திக்குமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இதே நேரத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை நாடுகளையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. நம்ம ஸ்ரீலங்கா பார்த்தோம், ஆல்ரெடி அவங்க வருஷ கட்டி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி பெட்ரோல் வந்து தட்டுப்பாடு வந்துடுச்சு, இவ்வளோ தான் கொடுக்க முடியுங்கிற மாதிரி சூழ்நிலையும் ஆயிடுச்சு. இது ஒரு சைடில் இருக்குது. பாகிஸ்தான் இதோட மோசமாகவே போயிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, 2 வாரத்துக்கு பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துட்டாங்க. அலுவலகத்துக்கு இது 4 நாள் தான் அரசு அலுவலகம் நடைபெறும். மற்ற அலுவலகத்துக்கு தான் மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம். எனக்கு ஒரு டவுட், அங்கே தான் ஐடி ஜாபே இல்லையே, எப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியும்? வீட்டில் உட்காந்து பாம்பு தயாரிங்க. மற்ற நம்மளை சுற்றி இருக்க நாடுகள்லாம் இந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் இந்தியா பெட்ரோலில் ஒரு ரூபா கூட இது வரைக்கும் ஏறலை. அதே ஸ்டேபிளாக இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த உணவகங்கள் திரும்ப திரும்ப இந்த இது வந்து சுமையை தூக்கி காமன் மேன் மத்தியில் போடுறாங்க. இதை எப்படி? இல்ல நிச்சயம்.
இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சார். நம்ம பார்த்தோம், நம்ம ஷோலயே பேசியிருக்கோம். ஜிஎஸ்டி வந்தபோது எப்படி வந்து ஹோட்டல்காரங்க ஏமாத்துனானுங்க. நெறைய பேர். நல்ல நியாயமான ஹோட்டல்காரங்க இருக்காங்க. அவங்கள நான் வாழ்த்துறேன். சில ஃப்ராட் 420 ஹோட்டல்காரங்க இருக்காங்க. இட்லிக்கு விலை ஏத்திட்டாங்க. கேட்டா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டினால உனக்கு டாக்ஸ் குறைஞ்சிருக்கு கண்ணா. வந்து சாப்பிடுற ஏழைகளுக்கு நீ ரேட்ட கம்மி பண்ணி குடுத்துருக்கணும். நீ கூட்டிட்ட, ஏமாத்திட்ட ஃப்ராடு. அதே மாதிரி டீ கடை. ஜிஎஸ்டி இன்று முதல் ஜிஎஸ்டி டீக்கு தேவையான எதுலயுமே ஜிஎஸ்டி வரவே இல்ல. ரேட் ஏத்திட்டாய்ங்க. ஒண்ணு ஆ. அவங்க ஜிஎஸ்டி கட்டுறதில்ல. இன்னொன்னு கட்டுறதில்ல. கட்டுறதில்ல. இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பில்லு போட்டா தானே அது ஜிஎஸ்டி ஆமா. கட்ட முடியும். பில்லே போடுறது கிடையாது. ஒண்ணு. அதோட ரொம்ப முக்கியமானது அங்க ஒரு அநியாயம் நடக்கும். ஏன்னா நான்லாம் ரெகுலரா போய் டீ குடிக்கிறவன். அதனால சொல்றேன். நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப பால் லிட்டருக்கு ஒரு ரூ. 2 ரூ. 3 தான் ஏறும். ஆனா அடுத்த நாளே டீ இன்று முதல் ரூ. 1 விலை கூடுகிறது அப்படின்னு. அப்போ ஒரு நாளைக்கு 1000 பேர் டீ குடிப்பாங்க. அப்ப 1000 பேர் டீ குடிச்சாங்கன்னா உங்களுக்கு ரூ. 1000 ஜாஸ்தி வருது. ஆனா மொத்தமா அவங்க யூஸ் பண்றது ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு என்ன ஒரு 50 லிட்டர் பால் யூஸ் பண்ணியிருப்பாங்களா? 50 லிட்டர் பாலுக்கு ரூ. 50 தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனா அந்த விலை உயர்வுல ஒரு லாபத்த பார்த்துடுறாங்க. இது எப்பவுமே நடக்கிறது வருஷா இந்த வருஷம். மாரி ஹோட்டல்ஸ் வந்து நெறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து கணக்குல வராத வருமானங்கள். இதுக்கெல்லாம் ஒழுங்கா டாக்ஸ் கட்டினாலே இந்தியாவினுடைய வருவாய் எங்கேயோ போயிடும். ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது, ரீசென்ட்டா நம்ம பார்க்கிறோம் நெறைய ஹோட்டல்ல ரெய்டு நடக்குது. பல்க் பில்ல ஏமாத்துறாங்க. நம்ம இதே இதுக்கு ஷோல நம்ம பேசணும். பிரியாணியை வச்சு பேசியிருந்தோம். 80,000 கோடிக்கு டாக்ஸ் ஃப்ராட் நடந்திருக்கு. சார் இன்னைக்கு பாவ் பஜ்ஜி கடையில பிரியாணி கடையும் சேர்த்து இந்தியாவுல 1,40,000 கோடிக்கு டாக்ஸ் ஃப்ராட் நடந்திருக்கு சார். எல்லா ஹோட்டலும் ரெய்டு போகுது. இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் அனுப்புறாங்க. எல்லாம் கணக்குல கொண்டு வா. இதெல்லாம் இந்தியா ஏழை மக்களுக்கு இன்னும் நெறைய பேருக்கு ஸ்வச் பாரத்ல பாத்ரூம் கட்டி கொடுக்கணும். நெறைய பேருக்கு பிஎம் ஆவாஸ் யோஜனால வீடு கட்டி கொடுக்கணும். நெறைய ரோடு போடணும். நெறைய பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள்ல விலை குறைவான நல்ல தரமான கல்வி கொடுக்கணும். போர் வருது. நம்ம வந்து ஆயுதங்கள் வாங்கி வைக்கணும். எல்லாத்துக்கும் பணம் தேவை. நீ எடுத்துட்டு வா. நீ மட்டும் பாவ் பஜ்ஜி பிரியாணி வித்துட்டு சம்பாதிச்சுட்டே இருப்ப. இங்க இந்த நம்ம ஏழைகள்லாம் சிங்கி அடிச்சிட்டு இருக்கணுமா? அப்படின்னு அரசாங்கம் ரெய்டு பண்ணி பணத்தெல்லாம் கொண்டு வான்னு பிரஷர் போடுது. தமிழ்நாட்டுல ரெய்டு நடந்திருக்கு. எத்தன பேருக்கு தெரியும்? 9ஆம் தேதி மார்ச் 9ஆம் தேதி இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்திருக்கு. அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் சமீபத்துல நேருனுடைய அந்த ஊழல் விவகாரத்துல சம்பந்தப்பட்ட ஒருத்தர், எல்லாம் ஒரே ஆளு. இன்னைக்கு ஒரு ஹோட்டல் அசோசியேஷன்ங்கிற பேர்ல ஒரு போர்வையில இதுக்கு எதிரா ஒரு ஸ்டேட்மெண்ட் மக்களை பீதிப்படுத்துற அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. கர்நாடகாவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. சில கம்யூனிஸ்டுகளால தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஊடகமெல்லாம் எல்லா ஹோட்டலுக்கு போய் மைக்க பிடிச்சி ஸோ மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஒரு பயத்தை உருவாக்கி மக்களை வீதிக்கு கொண்டு வந்து என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டோம். மக்கள் வீதிக்கு வர மாட்டாங்க. உருப்படணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னே யோசிச்சுட்டு இருக்காங்க. வீதிக்கு வந்து போராடினா தானே அவன் நாசமாக போவான், என் கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் இவங்களை மக்களை எப்படியாவது வீதி கொண்டு வரணும்னு தலைகளாக நின்றுட்டு இருக்காங்க. பட் அதற்கான வாய்ப்புலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். மக்கள் பீதிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 70 நாட்கள்னா 70 நாட்களுக்கான அத்தனை விஷயமும் நம்ம கையில் இருக்கு. நீங்கள் நிம்மதியாக இருங்க, சந்தோஷமா இருங்க, சேஃபாக இருங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. கூடிய விரைவில் அந்த ஹார்மோஸில் திருப்பி எல்லா கப்பல்களும் போய் வர ஆரம்பிக்கும். ஒன்று ஈரான் இல்லாட்டி ரஷ்யா, அதில் எது அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்மளுடைய தேவைகள் எதுவுமே இதனால் பாதிக்கப்படாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால தான் நம்ம செல்ஃப் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இந்தியாவில் வந்து பெட்ரோலில் எத்தனால் கலக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாம் நிதின் கட்கரி அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அவருடைய உருவத்தை வச்சு, அவருடைய இதை வச்சுக்கிட்டு. ஆனால் எத்தனாலை மிக்ஸ் பண்ணணுங்கிற சிஸ்டம் அவர் தான் கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு பெட்ரோலில் எத்தனால் மிக்ஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய பெட்ரோல் இம்போர்ட் எவ்வளோ அளவு குறைஞ்சிருக்கு. ஏப்ரல் 1லேருந்து அது கட்டாயமாகுதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இது இதாயிடுச்சு. இதாயிடுச்சு. இப்போ அமெண்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கொண்டு வந்து கூடங்குளத்தில் கூடாது ஓய் யார் அவர் பேருனா உதயகுமாரா? இன்னைக்கு அவர் பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா நம்மலாம் இந்த வீடியோலாம் எடுத்திருக்க முடியாது. வெளிச்சம் இல்லாமல் கல்பாக்கம். நீங்கள் ஒன்றும் கிடையாது. ஸ்டெர்லைட்டுங்கிற ஒரே ஒரு ஆலையை மூடதுனால நம்ம எவ்வளோ தூரம் வந்து காப்பர் வெளிலேருந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை தாண்டி அதை நம்பி இருந்த கிட்டத்தட்ட 10,000 பேருடைய வாழ்வாதாரம் என்ன ஆயிடுச்சு? 10,000 பேர் தமிழை அவனோட வாழ்வாதாரம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறது 1000 பேராக இருந்தாலும் அதை சுற்றி அதுக்கான தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வழங்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் அதை ஒட்டியே வேலை செஞ்சுட்டு இருந்தது. அவங்க 10,000 பேரோட வாழ்வாதாரமும் இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சு. இந்த உதயகுமார் இந்த இது நம்ம நாட்டுக்கு எனர்ஜி செல்ஃப் எஃபிஷியண்டா நம்மளே தயாரிக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். அதற்கான விஷயங்கள் இதற்கு முன்னாடி இருந்த
காங்கிரஸ் அரசாங்கத்திலயும் சில பேர் வந்து சில அதிகாரிகள், சில அமைச்சர்கள் சிறப்பா செயல்பட்டுருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியிலயுமே அது செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு நம்மள யாராவது நம்ம நாட்டுக்கு எதிராகவே போராட தூண்டினால், நீங்க இந்த விஷயம்லாம் யோசிக்கணும். ஓஹோ! இப்படி நம்மள மண்டைய கழுவுறாங்களா? நீ யோசிங்களேன். நீ கூடங்குளமும், கல்பாக்கமும் இல்லன்னா, நீங்க இந்த லைட் இல்ல. உங்களால எல்பிஜி கிடைக்கலையே, இல்ல கிடைக்குமாங்கிற கேள்விய உங்களால Twitterல போட முடியாது. கரண்ட் இருந்தா தானே ஃபோன் சார்ஜ் ஆகும். கரண்ட் இருந்தா தானே நெட்வொர்க் முதல்ல வேலை செய்யும். ஸோ நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும். அதற்காக தான் அந்த காலத்திலேயே நம்ம வந்து என்ன பண்ணோம்? பசுவினுடைய சாணத்தில கேஸ தயார் பண்ற ஒரு சிஸ்டம் நம்ம வச்சிருந்தோம் ஊர்ல. ம். இன்னைக்கும் பல ஊர்ல, எங்க ஊர்ல, எங்க வீட்ல வந்து 30% எங்களுடைய கேஸ் இதுலருந்து வாங்கக்கூடிய மார்க்கெட்லருந்து வாங்கக்கூடிய கேஸினுடைய தேவைய 30% பசுவினுடைய அந்த சாணத்திலருந்து இறக்கக்கூடிய அந்த கேஸு, அப்புறம் பயோ கேஸ் நம்மளுடைய குப்பைகள், நம்மளுடைய விஷயங்கள்லாம் வந்து பண்றோம்ல, அதுலருந்து வரக்கூடிய கேஸ்ல நம்ம பண்றோம். இந்த மாரி நம்மளும் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆனோம். சோலாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இந்த அரசாங்கம் தருது. விண்ட் மில்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருது. ஸோ கவலைப்பட வேண்டாம். எதிர்காலத்தில நம்ம சேஃபா தான் இருக்கோம். எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற தைரியத்தோட இருங்க. எவனாவது WhatsAppல வந்து உங்கள தூண்டி விடுற மாரி கமெண்ட் பண்ணாங்கன்னா, கவர்ன்மெண்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவன ஆக்சுவலா இது போலீஸ் ஒரு அரெஸ்ட் பண்ண வைங்க. முக்கியமான அவேர்னஸ்க்காக தான் நம்ம முன்னாடியே இந்த டாபிக் எடுத்து பேசணும். ஏன்னா இவங்க இப்ப தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்பவே நம்ம மக்களுக்கு இந்த தெளிவ குடுத்துட்டோம்னா, அவங்க பயப்பட தேவையில்ல. அதுக்காக தான் இன்னைக்கே இந்த டாபிக் எடுத்து இவ்ளோ பரபரப்புக்கு முன்னாடியே நம்ம இத பத்தி பேசுறோம். இப்ப அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்துறலாம். அந்தரத்தில் ஸ்டாலினின் அரசியல் எதிர்காலம். பல பேருக்கு இது புரியாது. ஆனா நேத்து திருச்சியில பெரிய மாநாடுலாம் போட்டாங்க. 10,00,000 பேருன்னு சொன்னாங்க. ஒரு 3,50,000 பேர் தான் வந்திருந்ததாவும் நமக்கு அங்க பார்க்கும்போதே தெரிஞ்சது. இப்படி இருக்கும்போது, அவர் இந்த வாட்டி எலக்ஷன்ல நிக்க முடியுமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதா ஒரு தகவல் வருது. அதுதான் இன்னைக்கு பல பேருக்கு இது. அது என்ன அப்படின்னா 2011 அதில் குளத்தூரில் வந்து எலெக்ஷன் நடந்தது. இந்த 2011 பார்த்தீங்கன்னா அதிமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சுது. அப்போது திமுக வந்து பல தொகுதிகளில் வந்து தோல்வி முகத்தில் தான் இருந்தது. கருணாநிதி கூட ரொம்ப இது பண்ணி தான் ஜெயிச்சார். அப்போது இந்த குளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் இவரை எதிர்த்து போட்டியிட்டது வந்து சைதை துரைசாமி. இப்போ 2 பேருக்கும் வந்து ஒரு க்ளோஸ் கண்டெஸ்ட்டாக இருந்தது. கடைசியில் வந்து ஒரு 2300 சம்திங் வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலின் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து உடனே வந்து சைதை துரைசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்க்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளருக்கு எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்களோ செலவு செய்யலாம் அப்படிங்கிறத விட 3 மடங்கு அதிகமாக இவர் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சில ஆதாரத்தெல்லாம் வைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து பணப்பட்டுவாடா பண்ணியிருக்காங்க, பரிசு பொருள்லாம் பட்டுவாடா பண்ணியிருக்காங்க. அந்த ஆதாரத்தெல்லாம் காமிக்கிறாரு. பட் அது உயர்நீதிமன்றத்தில் வந்து அது இல்லை, அவர் வெற்றி பெற்றது செல்லுன்னு சொன்னோன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார். உச்ச நீதிமன்றத்தில் அவர் சைதை துரைசாமி எல்லா வாதங்களையும் முன்வைத்து ஆதாரங்களையும் கொடுத்துருக்காரு. 2 தரப்பு வாதங்களும் முடிஞ்சிருச்சு. தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ தீர்ப்பு வந்ததுன்னா, இல்ல எனக்கு அதுதான் கேள்வி. என்ன மாரி ஒரு காமன் ஆடியன்ஸா இப்ப விஷயம் தெரியாதவங்க என்ன நெனைப்பாங்க? என்னங்க அது 2011ல நடந்த தேர்தலு. அதுல அவர் ஜெயிச்சு 5 ஆண்டுகள் முடிஞ்சு, திரும்ப அவர் இப்ப சிஎம்மாவே ஆயிட்டாரு. இப்ப அதோட தீர்ப்பு வர்றதுனால ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுங்கிறது தான சாமானிய மனிதனோட கேள்வியா இருக்கும். அது இந்த தேர்தல்ல எந்த மாரியான தாக்கத்த ஏற்படுத்தும்? இல்ல இது நிச்சயமா இதுல வந்து தீர்ப்பு ஒருவேளை வந்து எதிராக வந்தா அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஸோ நம்ம அரசியலமைப்பு சட்டப்படி 2 ஆண்டுகளுக்கு மேல ஒரு சிறை தண்டனை பெற்றவங்க தேர்தலில் நிற்க முடியாது அப்படிங்கிறது தான் அது. அதனால அப்படி ஒரு தீர்ப்பு வந்தால் ஒரு ஸ்டாலினுடைய அரசியல் எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாகும் 3 ஆண்டுகள் அவரால தேர்தல்ல நிக்க முடியாது. தேர்தல்ல நிக்கல அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் ஆகவே முடியாது. அப்படிங்கிறது அப்ப அவங்களோட நம்மளால கேம்பெயினே புரிஞ்சுக்க முடிஞ்சிடுது. இதுல நம்ம ஸ்டாலின்லாம் விட்டுடுவோம். அரசாங்கம், அரசியல்வாதிகள் ஏமாத்துவாங்க அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. நம்ம அத நேர்லயும் பார்க்குறோம், நெறைய விஷயத்துல. ஆனா எனக்கு நீதித்துறை மேல தான் கேள்வி. நீதித்துறை மேல எனக்கு ஒரு கேள்வி. இப்ப ஏதோ ஸ்கூல் கரிக்குலத்துல ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ட சேர்த்தாங்க நீதித்துறைக்கு. நீதித்துறையில இருக்கிற கரப்ஷன் சம்பந்தமா ஏதோ சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி கையாமுய்யான்னு குதிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப இதெல்லாம் என்ன சார்? இது சார் இதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் சார் ஆகும்? ஆக்சுவலா அந்த சைதை துரைசாமி குடுத்த ஆதாரங்கள்ல அவர் ரொம்ப ப்ராப்பரா குடுத்திருக்காரு. எந்த கார்ல அந்த கார் நம்பரோட இந்த கார்ல தான் அவங்க போய் இத பட்டுவாடா பண்ணாங்க. இவ்ளோ கிஃப்ட் குடுத்துருக்காங்க. இந்தந்த இடத்துக்கு இவ்ளோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிருக்குங்கிறதோட டேட்டாவோட ரொம்ப இது நிரூபிக்கக்கூடிய எல்லா ஆதாரங்களையும் அவரு சமர்ப்பிச்சுட்டாரு. அதையும் தாண்டி அவரு தீர்ப்பு ஆதரவு வந்ததுக்கப்புறம் திரும்ப அவர் உச்சநீதிமன்றம் போறாரு. இப்போ இந்த நீதிபதி இல்ல இதுவரைக்கும் இது சாதகமா
தீர்வு. ஏன்னா அது அந்த ஆதாரங்களுடைய தன்மை என்னன்னு தெரியல. ஆனா சாதகமான தீர்ப்போ, எதிரான தீர்ப்போ ஏன் இவ்வளவு வருஷம் டிலே அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நீதித்துறை மேல ஒரு பெரிய ஒரு கேள்வி சார். கேரளால சார் முன்னாள் பாஜக தலைவர் கே. சுரேந்திரன் ஒரு 80 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல தோக்குறாரு. அவர் இதே மாரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்னன்னா, லிஸ்ட்ல இல்லாதவங்க, இறந்து போனவங்க பேர்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் ஓட்டு போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேஸ்ல அவர் ஜெயிச்சிடுறாரு சார். ஆனா ஜெயிக்கிறதுக்குள்ள அந்த தேர்தல்ல ஜெயிச்ச முஸ்லீம் லீக் வேட்பாளர் வந்து செத்து போயிடுறாரு. இறந்து போயிடுறாரு. ஸோ ஒரு 80 ஓட்ல பாஜக ஒரு எம்எல்ஏவை இழக்குது. அதுல கேஸ்லயே அவர் ஜெயிக்கிறாரு. ஜெயிக்கிற தருவாயில அந்த எதிர்ல இருக்கக்கூடிய வேட்பாளர் இறந்து போயிடுறாரு. டிலேனால. கேஸ் டிலேனால. இப்போ என்ன ஆகுது சார்? ஒரு நீதி கிடைக்காம போகுதுல்ல. இப்போ அப்போ தப்பு பண்ணவங்களுக்கு அந்த 3 வருஷத்துக்கு என்ன காம்பன்சேஷன்? அந்த 3 வருஷம் நியாயப்படி அந்த ஊருக்கு யார் எம்எல்ஏவா இருந்திருக்கணும்? கே. சுரேந்திரன் தானே இருந்திருக்கணும். ஏன் இல்ல? ஏன் இல்லாம போச்சு? நியாயமா இந்த மாரி தீர்ப்பு குடுத்திருக்காங்க. இந்திரா காந்தியே எலக்ஷன்ல இந்த மாரி ஏமாத்துனாங்கன்னு சொல்லி தான் அவங்களுடைய இத ரத்து அது ரத்து பண்ண விஷயத்துல ஈகோ போய் தான் நம்ம நாட்டுல இந்திரா காந்தி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இருந்திருக்காங்க. இப்ப ஏன் இல்லங்கிறது தான் ஆமா. கேள்வி. இதுல ஸ்டாலின் தவறு செய்தாரா இல்லையா அது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. குற்றம் இன்னும் நிரூபிக்கப்படல. ஆனால் ஒருவேளை தீர்ப்பு வந்து எதிரா வந்ததுன்னா, அப்போ அந்த இடத்துல சைதை துரைசாமிக்கான நீதி தாமதப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா? ஆமா. அவர் அந்த இடத்துல எம்எல்ஏ ஆயிருந்திருக்கணும். ஒருவேளை தீர்ப்பு இதா வந்தது, குற்றம் சார் நிரூபிக்கப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பு எதிரா அரசியல் வந்தா. அரசியல் ஸ்கோப்பே மாறி இருக்கும்ல சார். ஸ்டாலின் ஒரு எலக்ஷன்ல தோத்திருந்தா அவருடைய செல்வாக்கு இழந்திருப்பாரு. இன்னைக்கு அரசியல் சூழ்நிலையே கிளைமேட்டே தமிழ்நாட்டுல வந்து மாறி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இவங்க இன்னும் அத நீட்டிச்சுட்டே போயி, ஒ ஸ்டாலின் காலத்திற்கும், சைதை துரைசாமி காலத்துக்கும் அப்புறம் தீர்ப்பு வந்ததுன்னா, யாரு சார் அவங்க பேர பசங்க அதனால வந்து சந்தோஷப்படுவாங்களா? இல்ல வருத்தப்படுவாங்களா? எனக்கு புரியல. ஸோ ஒரு டைம் ஃப்ரேம், ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஜுடிஷியரியில தேவைப்படுது. அதே மாதிரி அரசியல்வாதிகள் தவறு செய்தாங்க அப்படின்னு சொன்னா, கடுமையான தண்டனைய அவங்களுக்கு ஜஸ்ட் இந்த எலக்ஷன்ல நிக்க முடியாது. 3 வருஷம்லாம் இல்ல. கண்டிப்பா அவங்களுக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் டெமோக்ரஸியவே ஏமாத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலா இப்போ இந்த நேரத்துல இந்த மாரி ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குங்கிறதே பாதி பேருக்கு தெரியாது. ஏன்னா சொல்ல வேண்டியது ஊடகங்கள். ஆ நீங்க சொல் சொல்றாங்க. சொல்ல வேண்டிய ஊடகங்களும் அத சொல்லாம வேற எதையோ சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மத்த செலிபிரிட்டியோட வாழ்க்கைய பார்க்குறது தான் அதிகமான நேரம் இருக்கிறதுனால, இந்த மாதிரியான செய்திகள சொல்றதில்ல. இது தீர்ப்பு வந்தா கூட, அதையும் இவங்க சொல்ல மாட்டாங்க. அதையும் எப்படி இருட்டடிப்பு செய்யலான்னு தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. நம்ம இப்ப இது மாரி இன்னும் பல கேஸ் தமிழ்நாட்டிலே இருக்கு. ஏன் மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு ஒரே கூட்டணியில இருக்கக்கூடிய விஜய் பிரபாகரன், இவங்களுக்கும் அதே இஷ்யூ தான். விருதுநகர்ல போன எலக்ஷன்ல இவர் 3000 ஓட்டு வித்தியாசத்துல என்னமோ தான் அவரு வெற்றி இது பண்ணாரு. அவரும் கேஸ் போட்டிருக்காரு. இன்னைக்கு 2 பேரும் ஒரே கூட்டணியில வந்துட்டாங்க. இப்ப அந்த கேஸ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா இந்த மாரி பல கேஸ்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதற்கான தீர்வு அந்த 5 வருஷத்துக்குள்ளேயாவது குறைஞ்சபட்சம் கிடைச்சாதான், அவங்க உண்மையான வாக்காளர்களுக்கான வெற்றி. அது அவங்களோடது இல்ல. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சைதை துரைசாமி, ஸ்டாலின் கேஸ்ல ஓட்டுச்சோரி ராகுல் காந்தி சுத்திட்டு இருக்காருல்ல, அந்த குற்றச்சாட்டு வரல இதுல. ஏன்னா இவிஎம் மிஷின்ல கரெக்டா எலக்ஷன் நடத்தியிருக்காங்க. நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. ஜெயிச்சிருக்காங்க. ஓகே. குற்றச்சாட்டே வந்து பணம் கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்காங்கன்றது தான். ஸோ ஸ்டாலினுக்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இவிஎம் மிஷின்ல ஓட்டுச்சோரி பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ அவருக்கு ஒரு பாடம் இது. மக்களுக்கும் ஒரு பாடம். இவிஎம் நம்மளுடைய எலக்ஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு முறையில இருக்கு அப்படிங்கிறது நமக்குமே இதுல ஒரு மக்களுக்குமே இதுல ஒரு பார்வையாக நம்ம வைக்கணும். ஸோ அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி திருப்பி நம்மளுடைய பார்வையாளர்கள் ஜஸ்ட் ஞாபகப்படுத்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப நாளா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தது. என்னப்பா ஒரு 15 நாள் போனீங்க சர்வே, எப்பப்பா அந்த ரிசல்ட்ட சொல்லுவீங்க? அப்படின்னு பல பேர் கேட்டுட்டு இருந்தது. அதோடைய ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷன் அத மட்டும் இன்னைக்கு நம்ம வெளியிடலாம்னு. ஒவ்வொரு எபிசோட்ல ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு எலெக்ஷன்ல தேசிய தலைவர்களுடைய ஆதிக்கம் எந்த அளவுல இருக்கும்? குறிப்பா நம்ம 2 பேர நம்ம ஆடியன்ஸ்க்கு 3 ஆப்ஷன் கேட்டிருந்தோம். தேசிய அளவுல பிடித்த தலைவர் யாருன்னு சொல்லி, ஒரு பக்கம் நரேந்திர மோடி, இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி பேர நம்மளே சொல்லியிருந்தோம். 3வதா கருத்து இல்லைங்கிற ஒரு இது பண்ணியிருந்தோம். அப்படி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான சாம்பிள்ஸ் எடுத்ததுல, நம்ம நேரடியா போய் எடுத்தது, நம்மளோட குழு எடுத்தது கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான சாம்பிள்ஸ். அதனுடைய பெர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஆண்கள்ட்ட அதோடைய பெர்சன்டேஜ் இப்ப நம்ம பார்த்துடலாம். நரேந்திர மோடி ஆதரவா 47%, ராகுல் காந்திக்கு ஆதரவா 25%, கருத்தில்லை என்று 28% சொல்லியிருக்காங்க. இது இதை எப்படி தமிழ்நாட்டுல. பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுல வந்து ஆண்கள் மத்தியில நரேந்திர மோடிக்கு 47,
ராகுல் காந்தி கருத்தில்லைக்கும் பின்னாடி இருக்காரு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா, இது வந்து மோடிக்கு எதிர்ப்பு நாடு, உங்களால் தமிழகத்தை ஒருபோதும் ஆட்சி செய்ய முடியாதுன்னு சொன்ன ராகுல் காந்திக்கு 25% சொன்னவரு, யாரால முடியாதுன்னு சொன்னாரோ அவர் 47% வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கு. ஸோ ஆண்கள் மத்தியில இயல்பா ஏன்னா கொஞ்சம் அரசியல் ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். ஸோ இல்ல இன்னொன்னு பாஜகவுக்கு இதுல என்ன ஆதரவு இயல்பா அதிகமாக இருக்கு. அப்படின்னா, இப்போ ஒரு மோடி இருக்காருன்னா, அவருக்கு எதிரா இருக்கக்கூடியவர் கொஞ்சமாவது பலம் வாய்ந்தவரா இருக்கணும். மக்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்ல. இல்ல அப்படிங்கிறது அது ஒரு தான் பெரிய புரியுது. ஸோ ஆண்கள்ல மோடி வந்து லீட் பண்றாரு. அடுத்தது ம். அதே மாதிரி பெண்கள்கிட்ட கேட்கும்போது ம். இது நரேந்திர மோடிக்கு ஆதரவாக 34%, ஓ. ராகுல் காந்திக்கு இங்க ஒரு எட்ஜி கிடைக்குது, Okay. 46%, ம். கருத்தில்லைன்னு 20%. ஓகே. பெண்கள் மத்தியில இங்க 46% எதனால அப்படியே இருக்கும்? உல்டா இருக்கு. எதனால சார் பெண்கள் மத்தியில ஏன் ராகுல் காந்திக்கு ஒரு 46% வந்திருக்கும்னு நினைக்கிறேன்? ஒருவேளை இங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க நெறைய பேர் வந்து கொஞ்சம் திமுக ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்காங்க. ஸோ திமுகவும், காங்கிரஸும் வந்து கூட்டணி அப்படிங்கிறனால, அப்படியான ஒரு மென்டாலிட்டியில பெண்கள் மத்தியில வந்து ராகுலுக்கு ஆதரவு இருந்திருக்கலாம் நான் அப்படின்னு எப்படி எனக்கு தோணுது. பார்க்குறேன்னா ஆ. நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னைக்கு பெண்கள் மத்தியில தமிழ்நாட்டுல விஜய்க்கு ஒரு கிரேஸ் இருக்கு. எதுக்குங்க விஜய் பிடிக்கும்? அதெல்லாம் தெரியாது விஜய் பிடிக்கும். இல்லங்க அவர் என்னங்க பண்ணாரு? அவர் இந்த மாரி தப்பு அதெல்லாம் பரவால்ல விஜய். ஏங்க ஒரு தடவையாவது பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எதுக்குன்னே தெரியாம பிடிக்கும். ஓகே. நேத்து நான் இளைஞர்கள் மத்தியில ஒரு ஒரு கல்லூரியில பேச வாய்ப்பு கிடைச்சது. பேசும்போது நான் கேட்டேன். எதன் அடிப்படையில நீங்க ஒரு எம்.எல்.ஏ கேண்டிடேட்ட செலக்ட் பண்ணுவீங்க? யாரும் ஆண்கள், பெண்கள் யாருமே பதில் சொல்லவே இல்ல. இளைஞர்களுக்கு தெரியவே இல்ல. எதுக்கு ஓட்டு போடணும் ஒரு கேண்டிடேட்ட? நான் என்ன சொன்னேன்னா, மாசத்துல 3 முறையாவது உங்க கண்ணுல படலன்னா அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. ஏன்னா, அவங்க 3 தடவையாவது உங்க கண்ணுல நேரடியா பட்டா தான் அவங்க கிரவுண்ட்ல இருக்காங்க. உங்க பிரச்சனைகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கு தெரியல. நான் அப்ப கேட்டேன். நல்லா டான்ஸ் ஆடுனா ஓட்டு போடுவீங்களா? ஆமான்றாங்க. அப்போ பெண்களுக்கு இயல்பா அந்த அரசியல் பார்வை, புரிதல், உலகம் என்ன, உலக அரசியல் என்ன அப்படிங்கிறது பெண்கள்ல அதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. பட் பெண்கள் மத்த விஷயங்கள்ல ஹெல்ட் அப்பா இருக்கக்கூடியதுனால, அரசியல் ரொம்ப கம்மியா பார்க்குறாங்க பெண்கள். பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் அரசியல்ல அதிகமா இருக்கணுங்கிற ஆசையில சொல்றேன். இல்ல இதுல என்ன வருத்தம்னா, இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வழியாக உலகத்துல இருக்க எல்லா செய்தியும், அரசியல் உட்பட எல்லாமே கைக்கு வந்துருது. அப்படி இருந்தும் அரசியல் பார்க்குறவங்களுடைய பெண்கள் மத்தியில எண்ணிக்கை குறைவு அப்படிங்கிறது ஒரு இல்ல வருத்தமா அதுக்கு தானே பிக் பாஸ் சீரியல்லாம் வச்சிருக்காங்க. பெண்கள் அந்த பக்கம் போயிடக்கூடாது. பெண்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துரக்கூடாது. சீரியல் மூலமாவே அவங்க மைண்ட வந்து நம்ம கேப்சர் பண்ணி, கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி நெறைய பெண்கள் வந்து இன்னைக்கு அரசியல் செய்திகள், விவாதங்கள்லாம் பார்த்து ஒரு அரசியல் புரிதலுக்கு வராங்க. இன்னும் நெறைய பேர் வரணும். மெஜாரிட்டியான விமென் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஆக்சுவலா எனக்கு இதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஆக்சுவலா அவங்களுக்கு நம்ம குடுத்ததே 3 ஆப்ஷன் தான். ஒன்று மோடிய சூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா ராகுல் காந்திய சூஸ் பண்ணலாம். இல்லாட்டினா கருத்து இல்லைன்னு போகலாம். அப்படிங்கும்போது, மோடி இல்ல அப்படின்னு யோசிக்கக்கூடிய திமுக காரங்க கொஞ்சம் பேர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ராகுல சூஸ் பண்ணாங்க. வேற ஆப்ஷன் நம்ம குடுத்திருந்தா, ப்ராபபிலி இந்த 46ங்கிறது இன்னும் குறைஞ்சிருக்கும். அங்க 25ங்கிறது இன்னும் குறைஞ்சிருக்கும். குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவா அவங்க இல்லாதனால என்னுடைய பார்வை வந்து வெரி சிம்பிள். பெண்கள் நெறைய இன்னும் அரசியல் பக்கம் வரணும். அரசியலை பார்க்கணும், படிக்கணும், புரிதல் வரணும். சீரியல், பிக் பாஸ கடந்து வரணும் அப்படிங்கிறது இளைஞர்களும், பெண்களும் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ நெக்ஸ்ட் இப்ப அடுத்தது பார்த்துடலாம். வயது வாரியா நம்ம எந்தெந்த தரப்பினர் யார் யார விரும்புறான்னு பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 கேட்டகரியா நம்ம பிரிச்சிருக்கோம். 18லேருந்து 24. கிட்டத்தட்ட 26% மோடியும், ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் மேக்ஸிமம். 24% ராகுல் காந்தி, 50% கருத்தில்லைங்கிற ஒரு தகவல இது ஒரு நல்ல சைன் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் அவங்க வந்து மோடிய பிரிஃபர் பண்றாங்க. இல்ல நான் அப்படி கூட பார்க்கல. மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் 2% தான் வித்தியாசம். அவங்க 2 பேருமே இல்லாம ஒரு ஆல்டர்னேட் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. ஏன்னா, எப்பவுமே யங்ஸ்டர்ஸ்க்கு மனசுல ஒரு விஷயம் இருக்கும். அப்பா, அம்மா சொல்றதே உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நீ எல்லாம் கிழட்டு பீஸு. அப்பா, அம்மாவுக்கு என்ன தெரியும்? நான் யாரு தெரியும்ல? நான்லாம் இப்ப எனக்கு ஒரு கையில பேட் தந்தா, நான் போய் T20ல ஃபைனல்ல 6 பாலுக்கு 6 சிக்ஸ் அடிச்சு இந்தியாவுக்கு கப்பு வாங்கி தருவேன். கான்ஃபிடன்ஸ் நல்லது தான். பட் இந்த மாரி ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள். யாருக்கு என்ன தெரியும்? அப்போ ராகுல் காந்திக்கு என்ன தெரியும்? மோடிக்கு என்ன தெரியும்? இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. புதுசா யாராவது வரணுமேன்னு எப்பவுமே ஒரு ஆல்டர்னேட்டை தேடக்கூடிய, ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பவர்ஸ்க்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள். அந்த வயசு கேட்டகரி. அதனால அவங்க 50% செலக்ட் பண்ணியிருக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் அதிலயும் செலக்ட் பண்ணக்கூடிய மீதி 50ல மோடிக்கு 2% ராகுல் காந்திய விட அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ராகுல் காந்திக்கு தான் அதிர்ச்சி. ஏன்னா 18லேருந்து 24 இருக்கவங்க நியாயமா ராகுல ஆமா. ஆதரிச்சிருக்காங்க. தாத்தாவா இல்ல தாத்தா வயசுக்கு வந்த தாத்தாவான்னும்போது தாத்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து வந்திருக்காங்க. இதுல நெறைய பேரு உங்களுக்கு யார பிடிக்கும்னா ராஜீவ் காந்தி தான். இந்த ராகுல் காந்திக்கு வந்திருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்ல பாதி பேர் ராஜீவ் காந்தின்னு சொன்னவங்க.
ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தில நெறைய பேர் கன்ஃப்யூஷன் இருக்கு. குறிப்பா பெண்கள் மத்தியில. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் நம்மளுக்கு புரியுது. அதுவும் இல்லாம 50%. ராகுல் காந்தி கடைசி கொஞ்சம் வருஷமா சொல்லிட்டு இருக்குது ஜென்சின்னு சொல்லி அவங்கள மத்தியில தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ம். அவங்கள்ட்ட 24 தான். ம். அடுத்த கேட்டகரி 25ல இருந்து 34, ம். 40% ம். நரேந்திர மோடி, ம். 21% ராகுல் காந்தி, ம். 39% கருத்து இந்த இல்லைங்கிறவங்க. 25 to 34 வயசு இருக்குல்ல சார். இது என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, இல்ல இதெல்லாம் கடந்து நான் வந்ததுனால சொல்றேன். நானுமே அந்த 18லேருந்து 24 வயசு வரைக்கும் என் டீச்சர்ஸ்க்குலாம் என்ன தெரியும், ப்ரொஃபஸருக்குலாம் என்ன தெரியும், என் அப்பா அம்மாக்குலாம் என்ன தெரியும்னு ஒரு திமிருத்தனத்துல சுத்திட்டு இருந்தவன். இந்த 25 34 வயசு தான் வந்து வாழ்க்கையில செருப்படி, தர்மடி, வெட்கப்படுறது, அவமானப்படுறது, துன்பப்படுறது, வேதனைப்படுறது, இந்த காலகட்டம்லாம் அது காதல்ல இருந்து, வாழ்க்கையில இருந்து, ப்ரொஃபஷன்ல இருந்து எல்லாத்துலயும் நம்ம பட்டு வரக்கூடிய ஒரு வயசு. அப்ப பட்டு பட்டு வரும்போது சில புரிதல்கள் நம்ம வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும் நமக்கு. அந்த கஷ்ட அவமானம்லாம் பட்டவங்களுக்கு. படாதவங்க நெறைய பேர் இருக்காங்க. பட்டும் புரிஞ்சுக்காதவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பத்தி நான் பேசல. பட்டு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரக்கூடிய. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா, கருத்து இல்லை 30லேருந்து அப்படியே 50லேருந்து 39 குறைஞ்சிருச்சு பாருங்க. இதுல 11% புது ஆல்டர்னேட் தேடுறது குறைஞ்சிருச்சு. உலகமே இப்படிதான்டா. இருக்கிறதுல பெஸ்ட்ன்னு ஒண்ணு கிடையாதுடா. பெட்டர தேடுவோம். ஆமா. 2 பேர் 4 பேர் இருக்காங்கன்னா, அதுல யார் பெஸ்ட்ன்னு பார்க்க வேண்டாம். அதுல யார் பெட்டர்ன்னு பார்த்து செலக்ட் பண்ணுவோங்கிற ஒரு புரிதலுக்கு வரக்கூடிய காலகட்டம். அதுல வந்து 40% மோடி, 19% டிஃபரன்ஸ் இருக்கு மோடிக்கும், ராகுல் காந்திக்கும் தமிழ்நாட்டுல. ஆமா. ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு இதுல விஷயமா இதுல இருக்கு. என்னன்னா அந்த 25லேருந்து 34ம் சரி, இந்த அதுக்கு அப்புறம் வர்ற கேட்டகரியும் சரி, ம். ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு அதான் ஏஜ் நான் சொல்றதுதான். நான் சொன்ன அந்த விஷயம். ஏஜ்ல ரொம்ப ஹெல்த்தியா ஒரு டெசிஷனை எடுப்பாங்க. ம். இதுக்கு அப்புறம் வர ஏஜ்ல கூட விலைவாசி கம்மியா இருக்கா, அவர் ஏதாவது இது பண்றாரா, ஏதாவது மாசம் பணம் கொடுக்குறாரா, அப்படி யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. பட் ம். இவங்க நாட்டோட வளர்ச்சிக்கு என்ன முக்கியத்துவம் ம். கொடுக்குறாங்க, நாட்டோட பாதுகாப்புக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ம். இவங்கெல்லாம் அந்த கேட்டகரியில இருக்கவங்க தான் கிட்டத்தட்ட யோசிக்க ஒரே மாதிரி தான் ஓட்டு போட்டிருக்காங்க பாருங்க. ம். இங்க என்னன்னா 39 2% குறையுது கருத்து இல்லைன்னு. ம். அது வந்து ஆளும் கட்சிக்கு கூடுது. கூடுது. ஆனா ராகுல் காந்திக்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ 25லேருந்து 44 வரைக்குமே ஒரே கேட்டகரியாக நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கிறது தான். அடுத்தது தான் நீங்க சொன்ன அந்த 45 to 64. இப்போ கிட்டத்தட்ட வந்து எப்படி இளைஞர்கள் எனக்கு எல்லாம் தெரியும், ஆமா. பெரியவங்கலாம் பூமர்னு நினைக்கிற வயசோ, இளைஞர்கள்லாம் பூமர் எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏஜ் இந்த 45. கிட்டத்தட்ட 45ல இருந்து 65 வரைக்கும் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவன் என்ன சுண்டக்கா பையன், ஏதேதோ சொல்லிட்டு இருக்கான், இவனுக்கு என்னடா தெரியும், வாழ்க்கையில பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு இளைஞர்களே எப்படி இளைஞர்கள் வந்து பெரியவங்கள பார்க்குறாங்களோ அதே பார்வையை ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ். ஆக்சுவலா நீங்க இந்த ஆவரேஜ் பார்த்தாலே ம். நம்ம 18லேருந்து 65 வயசு வரைக்கும் உள்ளவங்களை எடுத்திருக்கோம். ம். அதுல அந்த 18லேருந்து 24ல மட்டும்தான் 26%. ம். அதற்கந்தான 25லேருந்து 65 வரைக்கும் ம். 40க்கு கீழே மோடியோடைய அந்த ஆதரவுங்கிறது குறையல. ம். எல்லாமே 40 above தான் ம். அதுல இருக்கு. அதே ராகுல் காந்திக்கு வந்து 20லே தான் மெயின்டைன் ஆகுது. தமிழ்நாட்டுல நீ அதை புரிஞ்சுக்கணும். ஆமா, இவங்க ஆமா. எந்த தமிழ்நாடு இது வந்து இது பாஜகவுக்கு எதிரான மண்ணுன்னு சொல்றாங்களோ அங்க 40க்கு மேல இருக்காரு பிரைம் மினிஸ்டர்ங்கிறது ஒரு இதோட பெரிய விஷயம். அடுத்தடுத்த ஸ்லைட்ல அந்த தமிழ்நாட்டோட இன்னும் ஒரு சில பிம்பங்கள் கூட உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம பாத்துருவோம். அடுத்த இது பார்த்துடலாம். இப்போ மதவாரியா நம்ம இதுல பார்க்க வேண்டியது இருக்கு. ம். எந்தெந்த மதத்தினர் யார் யார் ஆதரிக்கிறாங்கன்னு. இப்போ முதல்ல ஹிந்து மதத்துல இருந்து சொன்னவங்க கிட்டத்தட்ட 49% ம். நரேந்திர மோடியும், 50%. கிட்டத்தட்ட 17% ராகுல் காந்தியும், ம். 34% கருத்தில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல? ராகுல் காந்திக்கு 17% கிடைச்சிருக்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க தன்னை ஹிந்துன்னு உணராதவங்களா கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்த்தோம், ராகுல் காந்தி வந்து இந்த ஏஐ சம்மிட்டுக்கு நம்ம காங்கிரஸ்ல இளைஞர் அணி போய் சட்டை இல்லாம அம்மனமா ஆமா. போய் ஒரு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, ட்ரெஸ் போடாம. அந்த போராட்டம் பண்ணவங்கள பாராட்டி பேசியிருக்காரு. இங்க ஒரு ஏஐ சம்மிட் ஒன்று நடத்தினாங்க இந்தியா, அது என்னாச்சு, நம்ம இளைஞர் அணி போய் அதை சரி சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு தன் நாட்டை அவமானப்படுத்தினதே வந்து ஒரு. ஏன்னா சாணக்கியர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, இந்த நாட்டில் பிறக்காத பெண்மணிக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையால அந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்க முடியாதுன்னு சாணக்கியர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. அதை வந்து திருப்பி திருப்பி ராகுல் காந்தி நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அது 17% அந்த யார் அந்த இந்துக்கள் ராகுல் காந்திக்கு போட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க தன்னை இந்துவாகவே உணர ஆரம்பிக்கல அப்படிங்கிறது புரியுது. கருத்துல 34 எனக்கு புரியுது. எனக்கு மோடி பிடிக்கலங்க, அது ஏதோ மதவாத கட்சிங்கிறாங்க, அந்த கட்சிங்கிறாங்க, இந்த கட்சிங்கிறாங்க, ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்கன்றாங்க, டிமானிட்டைசேஷன்ங்கிறாங்க, எனக்கு பிடிக்கலங்க. ஆனா ராகுல் காந்தி நாட்டுக்கு எதிரானவருங்க, அதனால நான் வேற யாரையோ செலக்ட் பண்ணிக்கிறேன். 34%. மோடிக்கு 49%ங்கிறது எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சைலண்டாகவே 20% ஹிந்து வாக்கு வங்கி இருக்கு. வேட்பாளர் ஹிந்துவா இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்க. ஹிந்துக்களுக்கு எதிராக கருத்து சொன்னா அவனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த 20% வாக்கு வங்கி என்ன ஸ்பிளிட் ஆயிருக்கு.
பாஜகவுக்கு கொஞ்சம், அதிமுகவுக்கு கொஞ்சம் அப்படின்னு அந்த ஓட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆயிருக்கிறதுனால, அது 20ஆ ஒரு கட்சிகிட்ட இல்ல அப்படின்னும்போது நமக்கு அது கண்ணுல படமாட்டேங்குது. ஆனா 20% இன்னைக்கு ஹிந்து கன்சாலிடேட்டட் ஓட்டு இங்க இருக்கு. பாஜகவுக்கு அதுக்கு திராணி இருந்தா, பாஜக அதெல்லாம் அவங்க பக்கம் இழுத்துட்டு வருவாங்க. அது அவங்க முயற்சி பண்ணணும். அது அவங்களுடைய தலைவலி. அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனா 20% வாக்கு வங்கி இன்னைக்கு இருக்கு. அந்த 20 பிளஸ் சாஃப்ட் ஹிந்துஸ்ன்னுவாங்கல்ல. ம். ஒரு பக்தி இருக்கக்கூடிய, ஐயய்யோ! நம்ம நம்ம ராமருக்கு செருப்பு மாலை மாட்டிட்டானுங்களே இந்த ஈவே ராமசாமி கும்பல். மாட்டிட்டானுங்களே! நம்ம பிள்ளையார் நம்ம விநாயகர் சிலைய போட்டு உடைச்சுட்டாரே! இந்த ஈவேரா கும்பல் வந்து தூக்கி போட்டு உடைச்சிருச்சு அப்படின்னு ஆதங்கப்பட்டு, ஆனா ரியாக்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அவங்கலாம் இதுல ஓட்டு போட்டுருக்காங்க. நான் ஆக்சுவலா அந்த 20ல 10 கிட்டத்தட்ட இப்ப இந்து இயக்கங்களுடைய சொன்னா அவங்க சொன்னா ஓட்டு போடுவாங்கங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ம். 20% இருக்கு. அதுல ஜெயலலிதா இருக்கும்போது கொஞ்சம் அதிமுகவுக்கும், கொஞ்சம் பாஜகவுக்கும் இப்படி போயிட்டு, போயிட்டு வந்துட்டு இருந்த சூழ்நிலை. இன்றைக்கு சூழ்நிலைக்கு 10% குறிப்பா அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ, இந்த கோயில்கள் இடிப்பு இதுக்கெல்லாம் தொடர்ந்ததுக்கப்புறம், இப்போ உள்ள டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஹிந்து இயக்கங்கள் கையில 10% ஓட்டு வங்கி இருக்கு. இந்து இயக்கங்கள் யாருக்கு சொல்றாங்களோ, அவங்களுக்கு அந்த 10% ஓட்டு வங்கி போய் சேரும்ங்கிற டேட்டா சமீபத்தில வெளிய வந்திருக்கு. இது திமுகவுக்கு தான் கொஞ்சம் பயத்த இல்ல இந்த ஏற்படுத்தும். டேட்டாவே திமுகவினுடைய இன்டர்னல் சர்வேல வந்தது. சர்வேல எடுத்தது. அவங்க எவ்வளோ ஹிந்துத்துவா விஷயங்கள் எப்படி தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு செக் பண்றதுல தான் 20% ஹிந்து வாக்கு வங்கியும், அதுல 10% ஹிந்து இயக்கங்கள் யாருக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் மக்கள் வந்து போடுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் மக்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய டேட்டா. இல்ல பொதுவா ஆ அது தமிழ்நாடு அப்படிங்கிறதில்ல. இந்தியால வந்து மோடிய வந்து ஒரு வலிமை மிக்க தலைவரா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பத்தில வந்து இவங்க கையில எடுத்த இந்த மதச்சாயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, வளர்ச்சிய கண்ணுல காமிக்க ஆரம்பிச்சுட்டார் மோடி. இன்னொன்னு. எதிர் சைடுல அதுக்கு வலிமையான ஒரு தலைவர் இல்ல அப்படிங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில, அதுல ஹிந்து மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப அப்ரப்ட்டா எளிதா வந்து மோடிய வந்து இர்ரீப்ளேசபிள் லீடரா அவர ஏத்துக்கிட்டாங்க. அதனால தான் இந்த 49% அப்படிங்கிறது வந்து இவ்வளோ தூரம் ஒரு பெரிய கேப். அங்க பாருங்க அங்க 17 இங்க 50 கிட்டத்தட்ட. ஒரு பாரு. பெரிய கேப் உருவாக்கிடுச்சு. அடுத்து அப்படியே கிறிஸ்தவத்துக்கு போயிடலாம். கிறிஸ்தவ மதத்தில நம்ம கேட்கும்போது 14% நரேந்திர மோடின்னும், 41% ராகுல் காந்தின்னும், 45% கருத்து இல்லைங்கிற ஒரு பதிலா குடுத்திருக்காங்க. இத நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸா பார்க்குறேன். ம். ஒரு காலகட்டத்தில கிறிஸ்தவர்களும், இஸ்லாமியர்களும் வரிஞ்சு கட்டிட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே. ம். ஆனா இப்ப நீங்க பாருங்க, ராகுல் காந்திய விட கருத்தில்லங்கிறது அதிகமா 4% அதிகமா இருக்கு. இது என்னன்னா, நீ வேணாம், நான் பார்த்துட்டேன் உன்ன. வக்ஃப் இஷ்யூல வந்து நீ முஸ்லீம் கூட போயிட்ட. எனக்கு கிறிஸ்தவர்களுக்கு நீ கூட நிக்கல. எங்கள சும்மா நீ வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாரி யூஸ் பண்ணிட்டு இருக்க. எனக்கு அதுல விருப்பம் இல்ல. எனக்கு நீ வேண்டாம். மோடி பக்கம் போகலாமா? இத்தன நாள் திட்டிட்டோம். இத்தன நாள் வந்து நம்ம அவர குறை சொல்லிட்டோம். இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நம்பிட்டோம். உடனே போறதுக்கு இப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சண்டைன்னா, சமாதானம் ஆறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒண்ணு தேவைப்படும்ல. அதுவரைக்கும் புருஷனுக்கு தேவையானதெல்லாம் பொண்டாட்டி பண்ணி குடுத்துக்கிட்டே இருக்கும். ம். சமைக்கும், பேக் பண்ணும், எடுத்து வைக்கும், கொடுக்கும். புருஷனும் பொண்டாட்டிக்கு வந்து ஒரு இப்போ ஏதோ ஒரு ஊறுகாய் டப்பாவ தொறக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது, அது ரொம்ப டைட்டா இருக்குன்னா, பேச மாட்டாங்க. ஆனா கையிலேருந்து புடுங்கி மேல ஹைட்ல தான் இருக்கு இந்த மாரி அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ். அதுக்கப்புறம் சேர்ந்துருவாங்க. ஒரு 2 நாள்ல இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. நம்ம எல்லாம் சுத்தி நடக்கிறத பார்த்துட்டு சொல்றேன். அப்போ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியுது. 41 ராகுல் காந்தி, 45 கருத்து இல்லை, 14 நரேந்திர மோடி. இந்த 14 கோர் ஓட் ஆயிடுச்சு. ம். 14% கிறிஸ்டியன்ஸ்ல மோடிக்கு ஓட்டுங்கிறத நீங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இந்த இந்த 14% அந்த 45 இங்க கொண்டு வந்துரும். ஆக்சுவலா என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி சர்வே எடுத்தப்பலாம் 80லிருந்து 90% தான் கையில வச்சிருந்தார் ராகுல் காந்தி. ம். இப்ப அது அப்படியே குறைஞ்சு கருத்தில்லைக்கு மாறியிருக்கு. அதிலிருந்து 14 நரேந்திர மோடிக்கு போயிருக்கு. அந்த காலத்துல நரேந்திர மோடிக்கு இருந்தது 1லிருந்து 2% தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில தமிழ்நாட்டுல அவருக்கான ஆதரவு. இந்த 14 எந்த ஏரியால இருக்குன்னா, குறிப்பா தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற கிறிஸ்தவர்கள பெரும்பான்மையான இருக்கக்கூடிய அந்த பகுதியில மோடியோட செல்வாக்குங்கிறது கணிசமா உயர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இதுல வெளிப்பாடுது. நிச்சயமா. சோ இப்ப அடுத்தது இஸ்லாத்துக்கு போலாம். ம். இஸ்லாத்துல 8% நரேந்திர மோடி, அதுவே பெரிய விஷயம். பெரிய போல. விஷயம். 61% ராகுல் காந்தி, ம். 31% கருத்தில்லை. ம். இதுல கிட்டத்தட்ட அங்கிருந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் சொன்னோம்ல, ம். அதே தான் இதுலயும் நடக்குதுன்னு தோணுது. இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்லாம் இதுல வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ம். என்னன்னா,
61% ராகுல் காந்திக்கு. என்னன்னா அது ஆல்ரெடி நான் சொன்ன மாரி ஒரு முஸ்லீம் பார்ட்டி. இன்னைக்கு காங்கிரஸ்ங்கிறது ஒரு முஸ்லீம் பார்ட்டி. டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நீங்க இதுல எதிர்பார்க்காதீங்க. இல்ல ஏன்னா அது தவிர இது வந்து திமுக கூட்டணின்ற ஒரு இல்ல, பார்வை இல்ல. இருக்கும். நீங்க அதுக்கெல்லாம் போகாதீங்க. முஸ்லிம்ஸ் அப்டின்னாலே அதுல ராடிகலைஸ் ஆனவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அது ரொம்ப இது வந்து ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது தான் இந்த மாற்றம் வரும். நான் டெவலப்மென்ட்‌க்காக ஓட்டு போடுவேன். அப்படின்னு முஸ்லிம்ஸ் என்னைக்கு முடிவு பண்றாங்களோ, அன்னைக்கு தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வரும். நீங்க இப்ப எடுத்தீங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் கூட ஒரு டெவலப்மென்ட் பொலிடிக்ஸ்‌க்கு ஓட்டு போடுவாங்க. ம். ஓகே. ஏன்னா அத நம்ம மேற்கு இது எல்லா மாநிலங்கள்ல ஊர்லயும் பார்க்குறோம். கேரளாலயும் பார்க்குறோம். ஒரு ஒரு டெவலப்மென்ட் பாலிடிக்ஸ்‌க்கு அவங்க வருவாங்க. பட் முஸ்லிம்ஸ் வந்து இன்னைக்குமே ரிலிஜியஸா தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ, அங்க வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்க அப்படின்னா, ராகுல் காந்திக்கும், காங்கிரஸுக்கும் முஸ்லீம் எப்ப ஆதரவா இருப்பாங்கன்னா, முஸ்லீமுக்கு 20% கம்மியா அவங்களுக்கு ஒரு தொகுதியில ஓட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, காங்கிரஸுக்கு ஆதரவா இருப்பாங்க. எப்ப அவங்க 20% கடக்குறாங்களோ, OIC போன்றவங்கள கூட்டிட்டு வருவாங்க. வாங்க. SDPI வாங்க. ஜமாத் இஸ்லாமி வாங்க. நாங்க உங்களுக்காக தான் இருக்கோம். நம்ம 20% தாண்டிட்டோம். நாங்க இனி உங்களுக்கு ஓட்டு போடுவோம். காங்கிரஸ் சலோ காஃபிர் அப்படின்னு தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ராகுல் காந்தி ம். அவர குப்பை தொட்டியில தூக்கி போடுறதுக்கான நேரம் வந்துருச்சு. அது இங்க வருமானா வராது. 8% ஆனா கருத்தில்ல தேசிய அதிகமாகலாம். தேசிய எண்ணம் கொண்ட ஒரு டெவலப்மெண்ட்ட விரும்பக்கூடிய 8% இங்க இருக்காங்க. இந்த 8ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா 10 ஆகும், 12 ஆகும். ரொம்ப நாள் கழிச்சு அது வந்து 20% போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுமையா இருந்து பார்ப்போம். அது ஒட்டுமொத்தமா அந்த சமுதாயமே யோசிச்சு, நம்ம மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, நம்ம அப்படி கிடையாதே. நம்மளுடைய உதாரண புருஷர்கள் அப்துல் கலாம், இந்த மாரி இருக்கக்கூடியவங்க தான் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு முகமது ஷமி, ம். இந்த மாரி எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு ஒரு தேசிய நீரோட்டத்தோட நம்ம வரணும் அப்படின்னு அவங்க சிந்திச்சுட்டு வரும்போது அந்த மாற்றம் நடக்கும். ஓகே. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது கருத்தில்ல இன்க்ரீஸ் ஆகுறத பார்த்தா ராகுல் காந்தியோட மீது இந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஆமா. இப்போ நம்ம கேட்டதுல அ எ கூட்டணிக்கு நம்ம அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம். நீங்க எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க போறீங்கன்னு. அந்த கூட்டணிக்கு வாக்களிக்க போறேன்னு சொன்னவங்கள்ட்ட எந்த தலைவர் பிடிக்கும்னு கேட்டப்போ, இப்போ குறிப்பா என்டிஏல நீங்க நரேந்திர மோடி யார் விரும்புறா? ராகுல் காந்தி யார் விரும்புறான்னு யோசிக்கும்போது, ம். 74% நரேந்திர மோடினும், இயல்பான 4% ராகுல் காந்தி, 22% கருத்து இல்லைங்கிற ஒரு இது குடுக்குறாங்க. இது நார்மல். பெருசா விவாதிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. விவாதிக்கிறதுக்கு இது ஒரு இல்ல. நோன் ஃபேக்டர் தான் ஆமா. இது. ஆமா. 74% மோடிக்கு அப்படிங்கிறது. இன்னும் அது ஒரு 80, 90 போயிருந்தா இன்னும் கூட்டணி ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம பிரெடிக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வோட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ம். எலக்ஷன்ல பிஜேபி டூ ஏடிஎம்கே, ஏடிஎம்கே டூ பிஜேபி நம்ம கணிச்சிருக்கக்கூடிய வோட் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது 80 to 85%. அது பார்க்கும்போது இங்க 74 அப்படின்னும்போது 74ம் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி ஓட்டு போடக்கூடியவங்களா தான் இருக்காங்கன்றது கன்ஃபார்ம் ஆகுது. கருத்தில்லை 22 அத எந்த அளவுக்கு கூட்டணி இன்னும் ஜெல் ஆகி தேர்தலுக்கு முன்னாடி வேலை செய்றாங்களோ, அந்த அளவுக்கு அந்த 22ல இருந்து இந்த பக்கம் வருவாங்க ம். அப்படிங்கிறது. எனக்கு 4% யாரு அப்படிங்கிறது தான் எனக்கு அது தெரியும். அதிமுகவா இருக்கலாம். ம். இல்ல மற்ற கூட்டணி கட்சிகள்ல சில பேர் இருக்காங்கல்ல. ம். இந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய சில பேர் இப்போ அந்த மாரி யோசிச்சிருக்கலாம். ம். இது அப்படியே திமுக பக்கம் போகும். ஏன்னா இது நமக்கு தெரியும். ஏன்னா மேஜரா இவங்கெல்லாம் இதே கூட்டணியில இருக்காங்க. திமுக கூட்டணியில 20% நரேந்திர மோடி பேரும், ம். 50% ராகுல் காந்தி பேரும், கருத்தில்லை 30% பேரும். ம். இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? சமீபத்துல நடக்கிற பிரச்சனையிலே தெரிஞ்சிடுச்சு. அங்க பாருங்களேன், என்டிஏல மோடிக்கு 74, இங்க ராகுலுக்கு 50. 50. அப்ப கூட்டணிக்குள்ள ஒரு இணக்கம் இல்ல, ஒரு ஜெல் இல்லங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஆக்சுவலா இது சண்டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சர்வே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ம். அப்போ இவங்களுக்குள்ள இது இல்ல. ரிஃப்ட் இல்ல. ரிஃப்ட் இல்ல. இப்போ இந்த டயத்துல எடுத்தா இது இன்னும் கூட குறைய வாய்ப்பு இருக்கு. ம். நம்ம இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்ததுனால 50% இல்ல மோடிக்கு 20% இருக்குங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை இது கூட போச்சுன்னா, அப்புறம் 2029ல திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருமோ அப்படிங்கிற சந்தேகமே ராகுல் காந்தி வேணாம். உங்களுக்கு பாருங்க குறைஞ்சுக்கிட்டே போகுது எங்க பக்கம். நாங்க மோடி பக்கமே போறோம். திமுகவும், அதிமுகவும் மோடியோட கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. 20% சார். எந்த திமுக வந்து ஆமா. நாளைக்கு 300 தடவ மோடிய திட்டுறாங்களோ, அவங்களுடைய ஐடி விங்ல வந்து தப்பு தப்பா பதிவு போடுறாங்களோ, அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க வாக்களிக்கக்கூடியவங்க 20% மோடிக்கு ஆதரவா இருக்காங்க. ஆ. இல்ல இதுல அதான் நான் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கிறவன். ஆனா தேசிய அளவுல எனக்கு வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னா அந்த இடத்துல மோடி தான் வேணும் அப்படிங்கிற முடிவுல தான் அவங்க இதை எடுத்திருக்காங்க. நிச்சயமா. ஆக்சுவலா திமுகவிலும் இந்த அளவுக்கு இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது நாம் தமிழர். ஆ. தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு ஐயோ, இயக்கம். மறந்தே போயிடுச்சுங்க. பல இடத்துல பேசும்போது அப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே மறந்துட்டோம். அப்பப்ப ஞாபகப்படுத்துங்க. ஆனா நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. என்னதான் இருந்தாலும் முன்னாடி வந்தவங்கல்ல. ம். ஆனா நான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு அணி. அந்த அணியில கிட்டத்தட்ட 35% நரேந்திர மோடின்னும், ம். 11% ராகுல் காந்தி, ம். 54% கருத்தில்லை. ம். இதை எப்படி? அது இந்த 35 எப்படி வந்திருக்கும்னா, சீமான் வீடியோ பார்த்து தான் வந்திருக்கும்.
ஏன்னா சீமான் பேசியிருக்காருல்ல, மோடி மாரி ஒரு நல்ல தலைவர் இந்த நாட்டுக்கு தேவை. எல்லாம் வந்து மோடியோடைய வேட்பாளருக்கு, மோடியோடைய சின்னத்துக்கு தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு வீடியோ பேசியிருக்காரு. இல்ல இது நாம் தமிழர் வந்து பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இல்ல அது பார்வைக்கு முன்னாடி சீமானே இப்படி பேசியிருக்காரு. அந்த வீடியோ வைரல் ஆகி அதுல இன்ஸ்பயர் ஆகி இந்த 35% வந்திருக்குமோ அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்னு சீமான் தமிழ் தேசியம் பேசி ஒரு கூட்டத்த தனக்கு தனியா உருவாக்க முயற்சி பண்ணாலும், தமிழ் தேசியமும் இந்திய தேசியம் தான். இந்தியாவினுடைய ஒரு மொழி, இந்தியாவுல இருக்கக்கூடிய 18 மொழி இந்தியாவினுடைய தேசிய மொழி, இந்தியாவினுடைய 18 மொழி இந்தியாவினுடைய தேசிய அடையாளம் அப்படிங்கிற உணர்வு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு தமிழ் மேல பற்று இருந்தாலும் நான் ஒரு இந்தியன், நான் ஒரு இந்திய தமிழன் அப்படிங்கிறதுல அவங்க பெருமைப்படுறாங்க. எனக்கு இது புரியல. கருத்திலே என்னால புரிஞ்சுக்க முடியுது. 54% அவங்க தமிழ் தேசியத்துல இருக்காங்க. 11% ராகுல் காந்திக்கு என்டிகேல இருந்து இது எனக்கு கொஞ்சம் வியப்பா தான் இருந்தது. இல்ல அந்த 11% தான் என்டிகேல இருந்து டிவிகேக்கு போற டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நீங்க என்டிகேக்கு டிவிக்கு போலாம் இருக்கேன்னு யோசிக்கிறேன். ஒரு அரசியல் புரிதல் இல்லாம, ஏன்னா சீமானுடைய கட்சியே காங்கிரஸுக்கு எதிரான ஒரு கட்சி. ஈழ பிரச்சனையில இருந்து அந்த கட்சியை உருவாக்குறாரு அவரு. அந்த ஈழ பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம் சோனியா காந்தி தான். சோனியா காந்தியினுடைய மகன் ராகுல் காந்தி. சோ அவருக்கு 11% என்டிகேல இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்டிகேனுடைய அரசியல் புரியல அப்படிங்கிறது எனக்கு இல்ல. அதான் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு ஆதரிக்கிறது உங்களோட பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். அவங்களுடைய பார்வை என்ன, அது என்டிகேல அதிகம். என்டிகேல அந்த கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு அந்த கட்சியை ஆதரிக்கிறது அதிகம். பட் நீங்க சொன்ன மாதிரி மற்ற கட்சியிலெல்லாம் 20% புரிஞ்சு 80% புரியாம ஆதரிப்பாங்க. இதுல 80% புரிஞ்சுக்கிட்டு 20% புரியாம. அப்படியே டிவி கேக்கு வந்துடலாம். டிவி கேக்கு வாக்களிக்க போறேன்னு சொன்னவங்கல 27% நரேந்திர மோடி, 22% ராகுல் காந்தி, 51% கருத்தில்லை. அப்பனா அது 51% விஜய பிரதமரா பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பல பேரு அப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த தேர்தல் வேற முதல்வர் வேட்பாளர் ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்கல்ல, அதனால அண்ணனை வந்து பிரதமர் ஆக்கிடலான்னு நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. பிரதமர் ஆக்கிடலான்னு அவங்க நினைச்சிட்டாங்க போல இருக்கு. எதுக்கு தேவையில்லாம தமிழ்நாட்டை மட்டும் விஜய் சிஎம்மா இருந்தா நல்ல, நான் யாரை பத்தி நான் சொல்லல. அப்புறம் பார்த்திபன் மாதிரி நான் பிரச்சனை மாட்டிக்க விரும்பல. நான் பொதுவா சொல்றேன், நேரடியா அவரை பிரதமர் ஆக்கிட்டா கல்ஃப் பிரச்சனை எல்லாம் அவர் பஞ்ச் டயலாக் பேசியே இது பண்ணிடலாம். டெரரிஸ்டுக்கெல்லாம் சுறா படம் போட்டு காமிச்சு நீங்க வேற அந்த இது கடல்ல நீங்க இதுலன்னா சுறா படத்துல வர மாதிரி ஒரு ஏர்லயே வந்து கப்பல் இழுத்து தெரியாதா, எனக்கு டேம பத்தி தெரியாதா அப்படின்லாம் பேசினார்ல. அது மாதிரி எனக்கு போரை பத்தி தெரியாதா, நான் ரஃபேலு கண்ணாடி கூட மாட்டாம ரஃபேல ஓட்டினவன், எனக்கு தெரியாதா, பாகிஸ்தான்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ண எனக்கு தெரியாதா, என் அண்ணன் பீஸ்ட் படம் பார்த்தது இல்லையான்னு கேட்டு அவரை பிரதமராக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் 51% என்னால 22% புரிஞ்சுக்க முடியுது. அவங்க காங்கிரஸ் கூட்டணி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்போட வெளிப்பாடு தான் அந்த 22 அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னொரு கேள்வி நம்ம இந்த சர்வே அப்போ கேட்டிருந்தோம். தமிழ்நாட்டில் பிடித்த அரசியல் தலைவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அதில் வந்து நம்ம ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஸ்டாலின், எடப்பாடி, விஜய், சீமான், இப்படி பல பேர் கொடுத்துருந்தோம். இப்போ இது ஸ்டாலினுக்கு ஓட்டு போட பிடிக்கும்னு சொன்ன நபர்களில் எத்தனை பேர் மோடிக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு சர்வே எடுக்கும்போது 19% நரேந்திர மோடின்னு சொல்லியிருக்காங்க, 54 ராகுல் காந்தி, 27 கருத்தில்லை. இது ஓகே தான். இது ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதுலேயும் 19% சொல்லியிருக்காங்கன்னும் போது ஏதோ கொஞ்சம் பேர் ஒரு அரசியலை வந்து நியாயமா அணுகிறது மாதிரி எனக்கு படுது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இபிஎஸ்க்கு பிடிக்கும்னு சொன்னவங்கல்ல 73% நரேந்திர மோடி, 7% பேசின மாதிரி 73 வந்துருச்சு, கனெக்ட் ஆகுது. அது ஆல்மோஸ்ட் கிட்ட கனெக்ட். ராகுல் காந்தி 7%, கருத்தில்லைங்கிறது 20%. அதே மாதிரி விஜய், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொன்னவங்கள 26% நரேந்திர மோடி, 25% ராகுல் காந்தி, 49% கருத்து. அந்த 50% கிட்ட அண்ணன் தான் பிரதமர் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவங்க அதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் நமக்கு இந்த தமிழ்நாட்டில் நரேந்திர மோடியோட தாக்கத்தை பார்க்க முடிஞ்சது. நமக்கு இதுல ஒரு விஷயம் தான் ரொம்ப இருந்தது. நரேந்திர மோடிக்கு எதிராக நாடு முழுக்க பொய் பிரச்சாரங்கள் பெரிய அளவில் பண்ணாலும் குறிப்பாக அதுக்கு தலைமை தாங்கிறது எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். அவங்க ஒன்றுன்னா இவங்க 10பாங்க. இவ்வளவு நெகட்டிவிட்டிக்கு அடுத்தும் எப்படி இந்த நரேந்திர மோடிக்கான இந்த மோடி அலை இன்னும் தொடருதா? இல்லை, இது நான் அப்போனா முழுக்க நம்ம மோடி வந்து தன்னுடைய எஃபர்ட்ல இவ்வளோ செல்வாக்கு இங்கே பெற்றிருக்காரு, ஆனால் அவர் சார்ந்த கட்சி அந்த வாக்கு சதவீதத்தை வாங்கலை அப்படின்னு சொன்னால் நான் அந்த கட்சியை தான் இங்கே குற்றம் சாட்ட விரும்புகிறேன். பிரதமர் அவ்வளோ உழைப்பு போடுறாரு, அவ்வளோ எஃபர்ட் இங்கே போடுறாரு, மக்கள் மனசில் போய் சேர்ந்துருக்காரு. நீங்கள் சரியான இடத்துல டப்புன்னு டேப் பண்ணாலே
உங்களுக்கான ஓட்டு சதவீதம் அப்படியே சறுக்கிட்டு வரக்கூடிய வாழைப்பழம் மாதிரி அப்படியே நழுவிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் பார்க்க முடியும். அதற்கான முயற்சியில அவங்க கட்சி ஈடுபட்டா, அவருடைய எஃபர்ட்டுக்கு அவருடைய காலத்திலேயே அவர் பிரதமராக இருக்கும்போதே தமிழகத்தில ஒரு பாஜக முதல்வர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. க பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கான சூழ்நிலை அமையுதா? தமிழ்நாட்டினுடைய விதி என்ன? பாஜகவினருடைய விதி என்ன அப்படிங்கிறது. ஏன்னா மோடி இந்த எலெக்ஷனை ரொம்ப சீரியஸா பார்க்குறாருங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கடைசி இந்த ஒரு 10, 15 நாள்ல இது நாளைக்கு அவர் 3வது முறையா தமிழ்நாட்டுக்கு வராரு. இது மதுரை வந்துட்டாரு. இப்போ அடுத்து திருச்சிக்கு வரப்போறாரு. அவரு இந்த எலக்ஷன் ரொம்ப சீரியஸா பார்க்குறாரு. அதே சீரியஸ்னஸ் இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி எல்லாருக்கும் இருந்ததுன்னா, இந்த தேர்தல அவங்க இன்னும் இருக்கணும். இருக்கு இல்லன்னு சொல்றதுல நம்ம ஆக்சுவலா யாரும் கிடையாது. நான் ஒரு விஷயத்த ஃப்ராங்கா நம்ம சொல்லணும்னா, நமக்கு சர்வே எடுக்க போன இடத்துல, எந்த கட்சிகளும் எலக்ஷன் முடிக்கு இன்னும் வரலையோங்கிற ஒரு இது இல்ல இருந்தது. திமுக வந்து அண்டர் கிரவுண்ட்ல சைலண்டா அவங்களுடைய அவங்க வேலையெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்க 5 வருஷமாவே அத மட்டும் தான் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இருக்காங்க. ஏன் அவங்க பட் இன்னைக்கு நேத்து பண்ணல. 5 வருஷமா அவங்க எலக்ஷன் வேலைய தான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. சில வேட்பாளர்கள் அதாவது அதிமுக கூட்டணி, திமுக பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் பல பேர் அவங்களுடைய வேலைய ஆரம்பிச்சுட்டாங்க. பட் ஒரு ஸ்ட்ராட்டஜியா, ஒரு அலைன்ஸா இன்னும் வந்து என்டிஏ வந்து செயல்பட துவங்கலங்கிற ஒரு வருத்தம் அவங்க ஆதரவாளர்களுக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அத உணர்ந்து 3 முறை 3வது முறை பிரதமர் வரப்போறாரு. உங்களுக்காக இவ்வளவு பண்றாரு, இவ்வளவு நேரம் தராரு. அவர நீங்க கைவிட்டுடக் கூடாது அப்படிங்கிறதும் பிரதமருக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்களுடைய ஒரு வருத்தமா இருக்கு. இந்த மனுஷன் இவ்வளவு தடவ வராரு. இவர வந்து கைவிட்டுறக் கூடாது அப்படிங்கிறது, அதெல்லாம் அந்த கூட்டணி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வையாக இருக்கு. சர்வேல ஃபர்ஸ்ட் டேட்டா நம்ம இன்னைக்கு குடுத்துருக்கோம். வரக்கூடிய வீடியோக்கள்ல அடுத்தடுத்த டேட்டா தமிழ்நாடு அரசியல்ல முக்கியமான டேட்டாவ நம்ம இதுக்கப்புறம் தான் குடுக்க போறோம். ம். ஃபர்ஸ்ட் ஒரு சாம்பிள் எப்படிலாம் வந்திருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு நரேந்திர மோடிய பத்தி பார்த்திருக்கோம். நிச்சயமா. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில அடுத்தடுத்த தரவுகள், அடுத்தடுத்த தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காம தமிழ் ஜனம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து எங்க வீடியோஸ பாருங்க. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த்.